அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கு போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கு தஆலா நமக்கு ஏராளமான நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக்கு தஆலா கொடுத்த நியாமத்துகளில் சிறந்த நியாமத் நம்முடைய அறிவு தான். இது மிகப்பெரிய நியாமத் இது. ஆனால் இந்த அறிவை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதை மட்டும் நாம் தவறான முறையில் பயன்படுத்தினால் நாளை கயாமத் நாளில், அதாவது மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கு தஆலா அந்த இடத்தில் கேள்விகளை கேட்பான். நான் உனக்கு அறிவை கொடுத்தேன், அந்த அறிவை வைத்து நீ எப்படி பயன்படுத்தினா என்று அல்லாஹு தபாரக்கு தஆலா கேட்பான். அந்த இடத்தில் நாம் என்ன பதிலை சொல்வோம்? அதற்காக தான் அல்லாஹு தபாரக்கு தஆலா கொடுத்த நியாமத்துகளில் மிகப்பெரிய நியாமத் இந்த அறிவு தான். இந்த அறிவை வைத்து நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு தபாரக் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதே அறிவை கொடுத்தார். அவர் சொர்க்கத்தில் இருந்தார். ஆனால் ஷைத்தான் அவரை தவறான வழியில், அதாவது அல்லாஹு தபாரக் தஆலா எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு அவருடைய மனைவியும் இவரும் சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அறிவு வேலை செய்யவில்லை. ஏனென்றால் சில நேரங்களில் அறிவை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம். அல்லாஹ் கட்டளையிட்டான் அதை சாப்பிடக்கூடாது என்று. ஆனால் அவர் கட்டளையை நிறைவேற்றவில்லை. அந்த நேரத்தில் அறிவு தவறான பாதையில் போய்விட்டது. அதனால்தான் வெறும் அறிவை வைத்து மட்டும் நாம் எதையும் சாதிக்க முடியாது. அறிவை விட அதிகமான அல்லாஹ்வுடைய கட்டளை வைத்து தான் நாம் சாதிக்க முடியும், நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வின் கட்டளை தான் முக்கியம். அறிவை விட அல்லாஹ்வின் கட்டளை தான் முக்கியம். அறிவு சில நேரத்தில் தவறான சிந்தனையை கொடுக்கும். ஆனால் அந்த அறிவை விட நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன இருக்கிறது, இதை தான் நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் தூங்குகிறோம். இரவில் தூங்கி காலையில் நமக்கு ஏதாவது வியாபாரம் இருந்தால், அதாவது 4 மணிக்கு வியாபாரத்திற்கு அந்த நேரத்தில் போக வேண்டும் என்றால், அந்த நேரத்தில் அறிவு என்ன சொல்லும்? சீக்கிரமாக எழுந்துச்சு போப்பா, நாளைக்குனே சீக்கிரமாக வியாபாரத்துக்கு போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லும். சரி, உலக விஷயத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? 4 மணி இல்லை 3 மணி இருந்தாலும் ஏஞ்சி ஓடுறோம். ஆனால் இதே 5 மணிக்கு பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகைக்காக மசூதிற்கு செல்லுகிறோமா? இல்லை. அந்த நேரத்தில் அதே அறிவு என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு தாப்பா உனக்கு லீவு, இன்னைக்காச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, அப்படி தான் சொல்லுகிறது. அறிவும் அப்படி சொல்லுகிறது, இந்த மனதும் அப்படி தான் சொல்லுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன இருக்கிறது என்று நாம் கவனித்தோமா? இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன? பாங்கு சொல்லப்பட்டால் மசூதிற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அந்த நேரத்தின் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அதே போல் இரவு நேரம் வந்தால் இஷா தொழுத பிறகு மிக சீக்கிரமாக தூங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய கட்டளை. இல்லை என்றால் நாம் ஏதாவது ஜிக்கிரிலோ, இல்லை தூக்கம் எப்போ வருகிறதோ அந்த தூக்கம் வர வரை நாம் தீனுடைய விஷயத்தில்தான் நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் ஏதாவது பாவத்தினுடைய விஷயத்தில் நாம் நம்முடைய நேரத்தை கொடுத்தால், அந்த அறிவை நம்பி நாம் நேரத்தை கொடுத்தால், அறிவும் சில நேரத்தில் தவறான சிந்தனை கொடுக்கும். அறிவை விட இந்த மனது தான் தவறான பாதையில் போகும். அதற்காக தான் நாம் அறிவை விட அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்போது தான் நமக்கு வெற்றியை பெற முடியும். ஏனென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாகியாவே இருக்கிறது நமக்கு உதாரணமாக.
ஃபிரௌன் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரையும் அவருடைய கூட்டத்தினரையும் துரத்தி கொண்டு வந்தார். அப்போது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் அந்த அசாவை, அந்த குச்சியை வைத்திருந்தால், அந்த கொம்பை. அப்போது அவருடைய அறிவு என்ன சொல்கிறது என்று தெரியுமா? முதலில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. என்ன என்றால், அதாவது இந்த குச்சியை எடுத்து, இந்த கொம்பை எடுத்து உங்கள் முன்னால் இருக்கும் அந்த கடலில் வீசுங்கள், அந்த கடலில் அடியுங்கள், இப்படி அப்படி என்று அல்லாஹ் தபாரக் தஆலா கட்டளையிடுகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அறிவு என்ன தெரியுமா சொல்கிறது? யாருக்கு? ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கு. அவருடைய அறிவு என்ன சொல்கிறது என்றால், இதே குச்சியை எடுத்து, இதே கொம்பை எடுத்து ஃபிரௌனுடைய மண்டையில் நச்சுன்னு ஒன்று போட்டால் அவன் என்ன ஆயிடுவான்? அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சு போயிடும், க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்கிறது. ஆனால் அறிவு சொல்கிறது பார்த்தால் அது நன்றாக தான் தெரியும். ஆனால் அறிவை விட நாம் யாருடைய பேச்சை கேட்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய பேச்சை தான் கேட்க வேண்டும். அவனுடைய கட்டளை தான் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றினால், அந்த கட்டளையினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹ்வினுடைய உதவி வரும். இதை நாம் அறிவால் நடந்தால் நமக்கு யார் உதவி செய்வான்? அதே குச்சியில் அடிக்க போய் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் சாகாமல் இருந்தால் அவருடைய நிலைமை என்ன ஆகும்? யார் காப்பாற்றுவார்? ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் முக்கியம் என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவு சொன்னது மண்டையில் அடி அப்படின்னு சொல்லி மண்டையில் அடிக்கலை. அவர் என்ன செஞ்சாங்க? அதே குச்சி எடுத்து கடலில் தான் அடித்தாங்க. கடலில் 7 வழியாக பிரிந்தது. அந்த 7 வழியிலும் எல்லோரும் தப்பித்து சென்றார்கள். கடைசியில் ஃபிரௌன் வந்து மாட்டிக்கொண்டார். இப்போது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி வந்தது. அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன? கடலில் அடியுங்கள் என்று அடித்தார்கள், வழி திறந்தது. இதே மண்டையில் அடிச்சிருந்தா அது விஷம் வேறமாக மாறியிருக்கும். ஆனால் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவினுடைய பேச்சை கேட்கவில்லை, அல்லாஹ்வினுடைய பேச்சை தான் கேட்டார். இதே போல் நாம் அறிவை விட அதிகமாக அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்டால், அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றினால் கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு உதவி செய்வான். மற்றும் நமக்கு ஏதாவது கஷ்டத்தை வந்தால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நாம் அவனுடைய கட்டளை நிறைவேற்றி அவனை நாம் சந்தோஷப்படுத்தினால் அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கும் சந்தோஷத்தை தருவான். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.